கார்த்திகை தீபம் சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. நம்மளோட சாமுண்டீஸ்வரி வரும்போது இல்லை, நம்ம மீனாட்சி அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கார்த்தி வேற ஒருத்தர் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. மருது இப்போ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா கார்த்தியை எப்படியாவது போட்டு தரணும் அப்படி பிளான் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளோட சந்திரகலா கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா இங்க பாரு சந்திரகலா, இப்ப நம்மளுக்கு எப்படியாவது இந்த குடும்பத்தோட சொத்து எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, நீ ஏன் கவலைப்படுற, சாமுண்டீஸ்வரி மேடமே நம்ம கூட இருக்காங்க, அவங்க இருந்தாலும் எனக்கு அந்த கார்த்தி மேல செம்ம கடுப்பா இருக்கு, அவன் நினைச்சா எல்லாத்தையுமே நிறுத்திடலாம், பார்த்தல இப்போ சாமுண்டீஸ்வரியை கடத்தும் போது அவன் எப்படி காப்பாத்திருக்கான்னு பார்த்தல, எதனால நான் தான் சொல்றேன், அவனை எப்படியாவது சாகடிச்சிட்டா அதுக்கப்புறம் வேற எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு இருக்காது அப்படின்னு நம்மளோட சந்திரகலா கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் இது எதனா பிரச்சனையாக போகுது, ரேவதிக்கு வேற நீ நல்லவன் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா, ஒரு வேளை விஷயம் தெரிஞ்சு ரொம்ப சீரியஸ் ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி நம்மளோட சந்திரகலா சொல்றாங்க. அதெல்லாம் நடக்காது, அந்த மாதிரி ஆள் நான் செட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆளை போய் பார்க்க போவாங்க. அது ஆளுக்கு பார்த்தீங்கன்னா மருது தான் பாஸா இருப்பாரு. 2 பசங்களை அரேஞ்ச் பண்ணி கார்த்தியை கொல்றதுக்கு முயற்சி பண்ணி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால கார்த்தியோட டீட்டெயில் எல்லாமே அவனுக்கிட்ட சொல்லுவாங்க. எப்படியாச்சும் இவனை சாகடிச்சிருங்க, உங்களுக்கு நான் எவ்வளோ பணம் வேணா தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்மளோட சந்திரகலா கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த விஷயத்த நம்மளோட சாமுண்டீஸ்வரி கிட்ட மட்டும் நீ சொல்லவே கூடாது, ஏன்னா இந்த விஷயத்த நம்மளே முடிக்கணும், ஏன்னா இப்போ நம்மளுக்கு எதிரியா இருக்கிறது அந்த கார்த்தி மட்டும்தான், அவன் திருப்பியும் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சி ரேவதியோட மனசை மாற்றலாம் இருந்தாலும் அவன் பிரச்சனை தான், அதனால் அவன் கதையை முடிச்சாதான் நம்மளால இந்த வீட்டோட சொத்து எல்லாத்தையும் ரேவதி மூலியமாக அனுபவிக்க முடியும் அப்படின்ற மாதிரி மருது ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. அந்த ஆளுங்க கிட்ட கார்த்தியோட ஃபோட்டோவை காமிச்சு சொல்வார், இவனை எப்படியாச்சு நீங்கள் கொல்லணும், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணால் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சமயம் பார்த்து அவனோட ஆஃபீஸு எல்லாமே எனக்கு தெரியும், நீங்கள் பார்த்து போட்டு தள்ளிடுங்க, எப்படியாச்சு அவன் இந்த ஒரு மாதத்துக்குள்ள நீங்கள் போட்டுட்ட அப்படின்ற தகவலை சொன்னீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணால் நீங்கள் கேட்குற பணத்தை நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி மருது வாக்கு கொடுத்துருவாரு. சரி தலை, நாங்கள் கவலையப்படாத, நாங்கள் போட்டுடுறோம், நீ சொல்லி நாங்கள் செய்யாமல் இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருது பேசிகிட்டு இருப்பார் அவரோட. இப்போ கார்த்தியை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ரேவதி தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ எப்படியாவது இவன் கல்யாணத்தை நிறுத்திடுவான், என்னைக்கு இருந்தாலும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட ரேவதிக்கு ஒரு வேளை பழைய ஞாபகம் வந்தாலும் எப்படியாச்சும் மனசை மாற்றி இருக்க வச்சிடலாம். ஆனால் இவன் கல்யாணத்தை நிறுத்தாமல் இருக்கிறதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது, இவனை மீறி இவன் இறந்தாதான் நம்ம எல்லாமே நம்ம சதிப்படி பண்ண முடியும், நம்மளோட சொத்து சாமுண்டீஸ்வரியோட சொத்து எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருப்பாரு. இந்த விஷயத்த சந்திரகலா கிட்ட மட்டும்தான் சொல்லியிருப்பாரு, சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மருதுக்கு கார்த்தியை கொண்டுட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது, அவன் ஒரு ஆள் தான் இதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. இப்போ எப்படியாச்சும் எந்த முயற்சியிலையாவது கார்த்தியை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.